நான் உள்ளபடியே விஜய் தனித்து போட்டிடாம என்டிஏவோட போயிட்டா ரொம்ப பெட்டர், ரொம்ப பெட்டர். 3 முனை போட்டினா அது பாத்தீங்கன்னா நாம் தமிழுக்கு சாதகம். அதாவது டிஎம்கேக்கு போட்டியே டிவிக்கே தான் சொல்லி அழுத்தமா மீண்டும் 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 எதுக்காக பதிவு பண்ணும்போது கேட்டா அங்க அதிமுக கரையுது. என் ஆட்சியில பெண்களை தொட்டா கொன்னுடுவேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் சமபங்கு, அமைச்சரவையில் சமபங்குன்னு பல திட்டங்களை பேசுறாரு. எது தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவை? சீமானுடைய கருத்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாரு அப்படின்னா உள்ளபடி நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு உள்ளார்ந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆழமா நீங்க திங்க் பண்ணீங்கன்னா இப்படி ஒரு கட்சி தேவைன்றது காலம் உணர்த்துது நமக்கு. இப்ப எனக்கு கூட இப்போ கூட எனக்கு அந்த ஆவேசம் அந்த உத்வேகம் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா காரைக்குடியில் சீமான் ஜெயிச்சு சட்டசபைக்கு போனாலே 234 தொகுதி ஜெயிச்ச மாதிரி சமம்னு சொல்றேன். நாம் தமிழுடைய கொள்கையில ஒத்து போகுதோ இல்லையோ சீமான் தலைமையில கூட்டணி வரதுக்கு தயாராயிரும். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா சார். நலமா இருக்கீங்களா சார்? நலமா இருக்கும். இப்போ அந்த வாக்குறுதிகள் கொடுத்த பின்னாடி கூட அந்த கூட்டத்துல கூட்டின பெண்கள் சில பேரு அண்ணன் தவறா பேசுறாரு, ஆல்ரெடி திராவிட கட்சிகள் செய்த அதே தவறே நீங்க பேசுறது உங்களுக்கு நீங்க திரைப்படத்துல பேசுறதுதான் இருக்கட்டும், அது சினிமாவே எடுத்துப்போம். இலவசம் குறித்து நீங்க என்ன பேசுனீங்க கத்தி படத்துல நம்ம பார்க்கலையா, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் இப்போ என்ன மாறுபட்டு இருக்கீங்க. நீங்க சீமான் அவர்கள் சொல்ற மாதிரி மாற்று முறை அரசியல் உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு திராணியே கிடையாது. அதை பத்தி நீங்க கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. மாற்று முறை அரசியல்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அதை விட்டுருங்க, உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம், உங்களுக்கு தெரியாத விஷயம். மாற்று அரசியல் வரைக்கும் பேசுவோம். என்ன மாற்று, எதில் மாறிட்டீங்க நீங்க? அதே திராவிட ரெண்டு கழகங்களும் என்ன பண்ணுச்சோ அதே தான் நீங்களும் பண்றீங்க. இல்லை டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணுறீங்க நீங்க? அதே இலவசம் 6 சிலிண்டர் கொடுப்புன்றீங்க. அதெல்லாம் நடக்கிற காரியமா, இதில் ஆவற காரியமா, இதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ முழுக்க இதை தாண்டி நீங்க சொல்றீங்க சிலது எனக்கு அதான் மும்முனை போட்டியா மாறுது சொல்றீங்களா? என்டிஏ இந்தியா கண்டிப்பா. நான் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க. நான் உள்ளபடியே விஜய் தனித்து போட்டிடாம என்டிஏவோட போயிட்டா ரொம்ப பெட்டர், ரொம்ப பெட்டர். 3 முனை போட்டினா அது பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு சாதகம், சாதகம். இப்போ 4 முனை போட்டி பாதகமானு கேட்டீங்கன்னா நான் பாதகம் சொல்ல மாட்டேன். ஏன்னா முழுக்க உழைப்பு நம்பியே இருக்கு. மாற்றுன்ற ஒரே இடம். ஆமா, இல்ல ஏன்னா இங்க இந்த அமைப்புகள் 3 அமைப்பா இல்லாம 2 அமைப்பா ஆயிடுச்சுன்னு சொன்னா அதே குட்டையில ஒரு மட்டை ஆயிட்டாரு அப்படி போயிடும். ரெண்டாவது கேட்டா இந்த 2 அணிகளுக்கும் 2 திராவிட அணிகள் வச்சுங்க. 2 திராவிட அணிகள் என்டிஏ இதை விட இந்தியா விட்டுருங்க. 2 திராவிட அணிகளுக்கு மாற்று பாத்தீங்கன்னா நாம் தமிழர் தான் அப்படின்ற அந்த ஒரு கணக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல நீங்க பாருங்க, இப்போ இந்த ட்ரெண்ட் எப்படி ஆயிடுச்சு முழுக்க கேட்டா டிஎம்கே வெர்சஸ் டிவிகே. ஸோ இதை கிரியேட் பண்ணது மூலமா என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிறீங்களா டிஎம்கே டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு? இல்லவே இல்லை. இது எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங் ஆகுதோ, அதாவது டிஎம்கேக்கு போட்டியே டிவிக்கே தான் சொல்லி அழுத்தமா மீண்டும் 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 எதுக்காக பதிவு பண்ணும்போது கேட்டா அங்கே அதிமுக கரையுது. வேற ஒன்றுமே இல்லை, இதுதான். அப்போ அதிமுக கரையும் போது என்னன்னு கேட்டால் அந்த கரைஞ்சி வரக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த திமுகவுக்கு எதிரான அந்த பரம்பரை திமுகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்குகள் பார்த்தீங்கன்னா பறிக்கிற உத்தி இது. கண்டிப்பாக. அப்போ அந்த வாக்குகள் நீங்கள் இப்போ நீங்கள் அதோட இப்படி போயிருங்க, நீங்கள் என்டியோட சேர்த்து இப்படி போயிட்டாங்கன்னு வச்சிங்களேன். இப்போ 2 இடத்துல 2 திராவிட இயக்கங்களுக்கு மாற்று யார்? நாம் தமிழ் தான் மாற்று. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒவ்வொரு தொகுதிக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 திராவிட கட்சிகள் வேண்டாம். ஏன்னா அங்கே டிவிக்கேன்னு ஒரு கட்சியே இல்லாத போயிடும். இப்போ டிவிக்கேன்ற கட்சி இப்போ பேசும் பொருளாக இருக்குல்ல, அங்கே கேட்டால் ஏடிஎம்கேன்ற அலைன்ஸில் போயிடும், அவ்வளோதான். கண்டிப்பாக. அப்போ இங்கே மாற்று யார்? இங்கே மாற்றும் நாம் தமிழ் தான். மாற்று முறை அரசியலும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் தான் தரும் அப்படின்ற அந்த கான்செப்டில் போயிடும். அப்போ இங்கே 3 அணி மட்டும்தான். 3 அணி இருந்தால் அது நாம் தமிழுக்கு சாதகம். 4வது அணி இருந்தால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் நான் காலகாலமாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். கமலஹாசன் வந்தார், இப்போ அடுத்தடுத்து விஜயகாந்த் வந்தார், இப்படி ஒவ்வொருத்தர் இருக்காங்க இல்லையா. இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டால் நாம் தமிழ் வளர்ச்சியை தடுத்தாங்க. இப்போ விஜய் பண்ணுறதுனால என்ன கேட்டால் நாம் தமிழ் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு பயன்படுது. நீங்கள் போய் சேர்ந்துட்டா ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி, அப்படியே அனுப்பி விட்டுலாம். சரி, இப்ப மும்முனை போட்டின்னு சொல்லிட்டீங்க. அதே போல பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் புதுச்சேரியில 28 வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காரு. அங்க அவர் பேசினது பெண்களுக்கு நான் எப்படி மாற்றான அரசியலை செய்ய போறேன், என் ஆட்சியில பெண்களை தொட்டா கொன்னுடுவேன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஆட்சியில் சமபங்கு, அமைச்சரவையில் சமபங்குன்னு பல திட்டங்களை பேசுறாரு. எது தமிழ்நாட்டு பெண்களுக்கு தேவை? இல்ல எனக்கு நான் சொல்றேன், சீமானுடைய கருத்து சில பேருக்கு
ஒரு ஆவேசமாக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறாரு அப்படின்னாரு. ஆனால் உள்ளபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு உள்ளார்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமாக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு கட்சி தேவைன்றது வந்து காலம் உணர்த்துது நமக்கு. இங்கே வேற யாரும் உணர்த்தலை, காலம் உணர்த்துது. இப்போ தினம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு வந்து பாலியல் ரீதியான கொடுமைகள் தினம் ஒன்று நடக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக இல்லை. இப்போ உதாரணத்துக்கு சிங்கப்பூர் உதாரணத்துக்கு லீ குவான் யூ என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்கன்னா, லீ குவான் யூ என்ன செஞ்சாருன்னா இந்த மலேசியாவிலேருந்து பிரிஞ்சு வரும்போது நீங்கள் வரலாறு படிச்சிங்கன்னா தெரியும். மலேசியாவிலேருந்து பிரிஞ்சு வரும்போது லீ குவான் கிட்ட போகிறாங்க. போயிட்டு எனக்குன்னா வந்து நம்மளை வந்து தனித்து விடப்பட்டோம், நமக்கு வந்து யாரும் ஆதரவு இல்லை, மலேசியாவிலேருந்து நம்மளை வந்து பிரித்து அனுப்புகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போ உங்கள் நாட்டை நீங்களே போய் நிர்மாணம் பண்ணிக்கோங்க, ஏற்கனவே நாங்களே இங்கே வந்து சோறு இல்லாமல் தண்ணி இல்லாமல் இருக்கிறோம், நீங்கள் போயிட்டு உங்களுடைய நாட்டை நீங்களே நிர்மாணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அப்போ ஒரு நாட்டை ஒரு நிர்மாணம் பண்ணோன்னா எவ்வளோ வேலைகள் இருக்குது. அப்போ போய் கதறி அழகிறாங்க. லீ குவான் கிட்ட போயிட்டு கதறி அழகிறாங்க. கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து சீமான், இன்னைக்கு நம்மக்கிட்ட சீமான் எப்படியோ அன்றைக்கி அப்படி தான் திட்டமிட்டு திணிக்கப்படுது சுதந்திரம் போராடி போயிடுவாங்க. ஆனால் சிங்கப்பூர் கேட்டிங்கன்னா திணிக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் வறுமையில் இருக்கலாம், இவனுக்கு வேறு நம்ம கூட ஒட்டிகிட்டு இருக்காங்க, கிளம்பி போங்க, நீங்கள் போய் உங்கள் நாட்டை நீங்கள் எப்படியாவது பார்த்துங்கன்னு சொல்லி சிங்கப்பூர் அன்றைக்கி வெறும் குப்பை கூலமாக தான் இருக்குது சிங்கப்பூர். அப்போ லீ குவான் யூ கேட்டால் எல்லார்ட்டையும் கையில் தொடப்பம் எடுத்து கொடுத்தாராம். எல்லார் கையிலையும் தொடப்பம் எடுத்து கொடுத்து நம்ம நாட்டை நாமளே வந்து நிர்மாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு வீதியில் இறங்கி பெருக்க ஆரம்பிச்சாராம். அவரும் சேர்ந்து பெருக்கினாராம். தொடப்பத்தை எடுத்து அவரும் சேர்ந்து பெருக்கினாராம். முழுக்க சுற்றுலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பூமியாக மாறிச்சு சிங்கப்பூர். வேறு எந்த வருமானமும் கிடையாது, முழுக்க சுற்றுலா ஸ்தலம் தான் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதுக்கு பிறகு வந்து எடுத்த சில நடவடிக்கை தான் இப்போ வந்து சீமான் அவர்கள் சொல்கிறது. கவனமாக கேளுங்க. அங்கே வந்து போதைப் பொருள் சம்மந்தமானு கேட்டிங்கன்னா அந்த கடுமையான தண்டனைகள் தெரியும்ல, இந்த சவுக்கடி, சாட்டையடி இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. சாட்டை அடிக்கணும், நீங்கள் சாட்டை திரும்ப ஞாபகங்களுக்கு நான் சொல்கிறது வந்து சவுக்கடி, கசையடி சொல்லுவாங்க இல்லையா, அந்த கசையடியாக இருக்கட்டும், அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய கடுமையான தண்டனைகளாக இருக்கட்டும், இதன் மூலமாக என்ன கேட்டால் அங்கே நாட்டில் வந்து ஒரு அமைதி இருந்துச்சு, பாதுகாப்பு, மக்கள் வந்து சுதந்திரமாக நடமாடினாங்க. உண்மையான சுதந்திரத்தை மக்கள் வந்து அங்கே வந்து அனுபவிச்சாங்க. ஆமாம், மக்கள் அனுபவிச்சாங்க. இங்கே சுதந்திரம் இல்லைல்ல. இப்போ இரவு 12 மணிக்கு 1 மணிக்கு பெண்கள் நடமாட முடியாதுன்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா அப்போ அங்கே வளர்ச்சி தரப்படுது தானே அர்த்தம். 24 மணி நேரம் இயங்கக்கூடிய வந்து ஒரு நாடு கிடையாது. இரவு 11 மணிக்கு மேலே எல்லாமே வந்து ஃபுல்லாக வந்து டார்க் இல்லையா? அப்போது அந்த இடத்துல எது வேணாலும் குற்றம் நடக்குது, ஏன் பகல்லையே நடக்குது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த இடத்துல ஒரு கடுமையான வந்து தண்டனைகள் வழங்கக்கூடிய ஒரு அரசு இல்லை. அப்போது சீமான் வந்து இதெல்லாம் சில பேர் இப்படி சொன்ன உடனே எனக்கு வந்துடுவான். அது என்னன்னா, இது மத்திய அரசு, இவர் எப்படி இதை பண்ணுவார் அதை பண்ணுவாருன்னு. சர்வாதிகாரம் தேவைமா? அது மனிதநேயம் உள்ள சர்வாதிகாரம் தேவை. அது என்ன பல பேர் என்கிட்ட கேட்பாங்க, திரும்ப நான் சொல்கிறது கேட்டால். சர்வாதிகாரம் இப்போ ஜனநாயகத்தை மட்டும் என்ன வாழுது? ஜனநாயகத்தை மட்டும் என்ன வாழுது? இங்கேயும் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அநீதியும் நடக்குது. பேரளவுக்கு ஜனநாயகம் தான், எல்லா அட்டகாசமும் நடந்துட்டு தானே இருக்குது. அதனால் வந்து சர்வாதிகாரம் இருக்கட்டும், அந்த சர்வாதிகாரம் மனிதநேயம் உள்ள சர்வாதிகாரமாக இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வாதிகாரின்னு சொன்னால் கூட நானே கூட சொல்கிறேன், ஆமாம் சர்வாதிகாரி தான். இந்த அரசியல் கட்சியை எடுத்துங்க, ஏன் இப்போ நான் கேட்குற மற்ற கட்சிகள் எடுத்துங்க, அங்கே என்ன இருக்குது? பேரளவுக்கு ஜனநாயகம் இருக்குது. ஆனால் முடிவுகள் யார் எடுக்கிறாங்க? ஐயா ஸ்டாலினை தாண்டி ஏதாவது முடிவு எடுக்க முடியுமா அந்த கட்சியில்? இல்லை. முடிவெடுத்தால் என்ன ஆகும்? எடுக்கவே முடியாது. எடுத்தால் என்ன ஆகுன்றதுலாம் அதை. அதே மாதிரி தான் வந்து எடப்பாடி இன்னைக்கு என்ன ஆச்சு? கடைசி வரைக்கும் முக்கி பார்த்தாரு, ஓபிஎஸ் கிளம்பிட்டாரு. அங்கேயும் ஜனநாயகம் கட்சி தானே இது, ஆனால் அங்கே ஜனநாயகம் இருக்கா? கிடையாது. ஸோ ஜனநாயகன்ற போர்வையில் வந்து சர்வாதிகாரம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. அது வெளிப்படையான சர்வாதிகாரம் வந்து நாம் தமிழில் இருக்கட்டும். அப்படி ஒரு தலைவர் வரட்டும், நான் கேட்குறேன். சார், ஒரு பக்கம் வந்து பணபலம், நீங்க சொல்வது போல பணமழை கொட்டுது. அதாவது திராவிட கட்சிகள் விஜய் அவர்களிடமிருந்துன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னொரு பக்கம் சீமான் அவர்கள் பணம் கிடையாது, நான் ஒரு சர்வாதிகாரியா மக்களை அணுக போகிறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜனநாயக ஆட்சி, மக்களுக்கான ஆட்சி நான் கொடுக்க போறேன்னு ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இது பணபலத்தின் மத்தியில இந்த இது செல்லுபடியாகும். நீங்க கேட்குற எல்லாருக்கும் சந்தேகம் இருக்குன்னா, இவர் வந்து ஜெயிப்பாரா, வெற்றி பெறுவாரான்ட்டு. நானும் கூட கடந்த காலத்தில் நான் இருக்கிற வெளிப்படையாக சொல்கிறேன். நானும் கூட கடந்த காலத்தில் இருக்குன்னா எனக்கு ஒரு உத்வேகம், ஒரு ஆவேசம் கேட்டால் நாம் தமிழ் சார்பாக வந்து ஒரு 5 எம்எல்ஏ வந்து உள்ளே போயிடணும், சட்டசபைக்கு உள்ளே போயிடணும். அந்த ஆர்வத்தோடு நான் கூட சொன்னேன், ஒரு தற்காலிகமாக ஏற்பாடு வந்து ஒரு கூட்டணி வச்சு கூட போயிட்டோமே அப்படின்னு கூட அந்த எண்ணம் வந்து நானும் கூட சில நாள் பண்ணி பேசியிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது வந்து மெல்ல மெல்ல வந்து சீமான் வந்து என்னையும் கூட சேர்த்து மாத்திர அந்த சக்தி இருக்குல்ல.
இப்போ நானும் கூட இப்போ என்ன சொல்லிட்டேன், இல்லை கூட்டணி வேண்டான்ற அந்த எண்ணம் நமக்கு வருது இப்போ. ஏன்னா இப்போ வந்து மெல்ல மெல்ல எட்டி பிடிச்சிட்டாரு. இதுதான் கடுமையான உழைப்பு மூலமாக 1.5%, 3 ஆச்சு, 3 6 ஆச்சு, 6.5 ஆச்சு, இன்னைக்கு 8.5%. அப்போ ஒரு நீண்ட பயணத்தில் வந்து சீமானும் நாம் தமிழர் கட்சியும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பயணத்தோட வந்து நாமளும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சரிதான், எடுத்திருக்க முடிவு வந்து ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காரு. அதனால தான் ஸ்டால்வார்ட்ன்ற ஒரு வார்த்தை சொல்கிறது. ஏற்கனவே ஸ்டால்வார்ட்னா வலிமையான தீர்க்கமான முடிவு எடுக்கிறது, வலிமையான முடிவு தீர்க்கமான முடிவு எடுக்கிறது தான் ஸ்டால்வார்ட் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது எனக்கு நான் பார்த்து வரைக்கும் என்னன்னா இது சரியான முடிவு தான். இப்போ எனக்கு கூட இப்போ கூட எனக்கு அந்த ஆவேசம், அந்த உத்வேகம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, காரைக்குடியில் வந்து சீமான் ஜெயிச்சு சட்டசபைக்கு போனாலே 234 தொகுதியில் ஜெயிச்ச மாதிரி சமம்னு சொல்கிறேன். ஒரு தொகுதியில் ஜெயிச்சு உள்ளே போனாலே ஒரே ஒரு தொகுதி ஜெயிச்சு உள்ள போனாலே 234 பேர் போன மாதிரி. அங்கே ஏற்கனவே அங்கே பல பேருக்கு வைத்த புளியை கிடைக்கும்ல. ஒரு ஆள் உள்ள நுழைஞ்சாலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்காக தான் பேசப்படுறாரு. காரைக்குடி தொகுதிக்கு தேவையானது செஞ்சாலும் கூட எழுப்பக்கூடிய கேள்விகள், சட்டமன்றத்தில் சீமானை எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு முழுவதும் தானே இருக்கும். இன்னும் சொல்றோம் தமிழர்களுக்கு முழுவதும் தானே இருக்கும். கண்டிப்பா. இப்ப நீங்க சொல்றது போல இந்த மும்முனை போட்டி அமைந்தால் சீமான் எதிர்க்கட்சி தலைவர் ஆவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு சொல்றீங்க. நிச்சயமா நான் சொல்றேன் பாருங்க. இப்போ இங்க வந்து ஒரு பெரிய குழப்பங்கள் நடக்குது. இப்போ எனக்கு இந்த மாநாட்டை பார்த்த பிறகு கொஞ்சம் நம்பிக்கை பிறந்திருக்கு. நாம் தமிழ் மாநாட்டை பிரிக்க பார்க்கும்போது இது அடுத்த கட்டமாக அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடும். இப்போ சீமான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப சொற்பமாக தான் நான் திங்க் பண்ணுறேன். என்னன்னா நினச்சி பார்க்குறேன், ஒரு 16% இப்போ வந்து 8% இருக்கு இல்லைங்களா, ஒரு 15 ஒரு 16% ஆனாலே போதும் அப்படின்ற நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே எல்லாருமே வந்து ஒரு தொலைநோக்கு பார்வை தான். இப்போ வந்து 31 வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் ஆட்சி வந்து வலிமையான ஒரு ஆட்சி அமையுன்ற அந்த மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு தோணுது. இந்த தேர்தலில் வந்து இந்த 8.5%, அதனால தான் இப்போ நம்ம இந்த டிவிகேன்ற ஒரு கட்சி இப்போ வந்ததுனால இது சில தற்கொலை கும்பலை பார்க்கும்போது நமக்கு வந்து என்ன தோணுது கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த கும்பலை வந்து சீமான் பண்படுத்தியிருப்பார் என்னுடைய எண்ணம். ஒருவேளை விஜய் அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த புதிய வாக்காளர் இருக்காங்க எல்லாம் எப்படினாலும் பசங்களாக தானே இருக்காங்க, இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து பார்த்தீங்கன்னா நல்வழிப்படுத்தியிருப்பார், அதை பக்குவப்படுத்தியிருப்பார், ஒரு அரசியலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயார்படுத்தியிருப்பார். அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் இப்போ இந்த கும்பலை தான் பார்க்கும்போது கேட்டிங்கன்னா வயதில் மூத்தவங்க, நான் சொல்கிறது 40க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த முறை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, ஃபஸ்ட் ஓட்டர்ஸ் இவங்க தான் வந்து முதல் முறை வாக்காளர்கள் தான் வாக்களிப்பாங்க. இந்த முறை நான் நினைக்கிறேன் 40 வயதுக்கு மேலே உள்ளவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு 15% 16% வாங்கினால் கூட ஒரு வலிமை 31 ஆட்சி அமைக்கும். சரி, இப்ப இவங்களுடைய எய்ம் அதாவது எதிர்கட்சி ஆகணும்ன்றதுக்கு தான் இப்ப நாம் தமிழர் கட்சி எய்ம் பண்ணுவாங்க. எதிர்கட்சி நான் ஒரே சுருக்கமாக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கற்பனை எப்படி இருக்குது, மற்ற கட்சிகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய எண்ணம் இருக்குது எப்படி இல்லை, எனக்கு எல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது. பர்சன்டேஜில் வந்து 16% வாங்கட்டும். வேட்பாளர்கள் வந்து களத்தில் போட்டியிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பணம் பூந்து விளையாட தான் போகுது. ஒரு தொகுதியிலும் அங்கே வெற்றி வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி கூட ஏற்படுத்தும். நாம் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணிசமான வாக்குகள் பெற்றால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு 16 வாக்கு வந்து சதவீதம் வந்து 16 விழுக்காடு வந்து வாக்குகள் பெற்றால் வந்து பெரிய அச்சீவ்மெண்ட். 31 அடுத்தது வந்து ஆட்சி நாம் தமிழ் ஆட்சி தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா, காரைக்குடி தொகுதியில் சீமான் ஒருவர் வெற்றி பெற்றாலே வந்து அடுத்த தேர்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி செயல்படணுன்றதுக்கு ஒரு முன்னுதாரணமாக சீமான் இருப்பார். மிகப்பெரிய நம்பிக்கை வந்து பெறுவாங்க. அடுத்தடுத்து தேர்தலில் இப்போ பாராளுமன்ற தேர்தல் வருதுன்னா இந்த வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். இப்போ 16 பாராளுமன்ற தேர்தலில் 20 அடுத்த கட்டம் கேட்டிங்கன்னா இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ நாம் தமிழுடைய கொள்கையில் ஒத்து போகுதோ இல்லையோ சீமான் தலைமையில் கூட்டணி வர்றதுக்கு தயாராகிடும். அப்போ சீமான் தான் டிசைட் பண்ண யாரை சேர்க்கறதுன்றது இல்லையா? இந்த தேர்தலே அதுக்கான ஃபேக்டர் இருக்கா? இல்லை இந்த தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் தலைமையில் நான் ஏற்கனவே முதல் முறை நான் தான் ஒரு தடவை பேசும்போது சொன்னேன். அது எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பேசுனாங்க தான். சீமான் அவர்கள் வந்து கூட்டணியில் போய் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போயிடணும், ஒரு 5 பேர் சட்டமன்ற உறுப்பினராக போயிடணும். அப்புறம் நம்ம அந்த கட்சியை வந்து நம்ம வந்து ஒரு அதிகாரம் தான், இதுவே ஒரு அதிகாரம் தானே, கேள்வி கேட்குற ஒரு அதிகாரம் கிடைக்கும் இல்லையா? அப்போ அந்த அதிகாரத்தை வச்சு கட்சியை வளர்த்துக்கலாம் வந்து என்னுடைய எண்ணம். இல்லைன்னா இப்படியே தானே இருக்கு. ஏன்னா பல பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வார்டு மெம்பர் கூட ஜெயிக்கல இப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ ஒரு எம்எல்ஏன்ற அந்த சட்டமன்ற உறுப்பினர் அந்த அதிகாரம் கிடைச்சிச்சுன்னா அந்த அதிகாரத்தின் மூலமா வந்து இன்னும் கொஞ்சம் விரிவடை செய்ய முடியும் கட்சியை அப்படின்ற ஒரு நோக்கம் வந்து. ஆனாலும் வந்து சீமான் வந்து உறுதியாக இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தனித்து தான்ன்றதுல உறுதியாக இருந்தாங்க.
ஆனால் அதே சமயத்தில் நான் அந்த நேரத்தில் நான் சொல்ல கேட்டேன், சீமான் தலைமையில் வந்து கூட்டணி வந்து ஒரு அழைப்பு விடணும். சீமான் தலைமை அப்போ வந்து இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க, இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா, விஜய்க்கு வந்து 20% இருக்கு, 30% இருக்கு, 40% இருக்குன்னு ஏற்றிலே போனாங்க. ஆனால் கூட்டணி கூப்பிட்டா யாரும் வரவே இல்லை. அப்படி ஒரு வேளை சீமான் வந்து ஒரு அழைப்பு கொடுத்து கூட்டணிக்கு யாரும் வரலன்னா அது பலவீனமாக பார்க்கப்படும். அதுவும் கூட சரிதான். ஒரு வகையில் வந்து சீமான் வந்து என் தலைமையில் வந்து கூட்டணி நீங்கள் வந்து என் தலைமைக்கு வரலான்னு சொல்லி அந்த அறிவிப்பும் வரவே இல்லை, இது வரைக்கும் கொடுக்கவே இல்லை. அப்போது தீர்க்கமான ஒரு முடிவில் இருக்கிறாரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து யாருக்கு தோணும்னா இப்படி கூட சொல்ல முடியும், ஒரு சர்வாதிகார தலைமைக்கு தான் இப்படி வந்து தோணும். என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னம்பிக்கை. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, பலரும் இங்கே சொல்கிறாங்க இவரை வந்து குறிப்பிட்ட ஒரு சர்வாதிகாரி யாரை வேணாலும் நீங்கள் எடுத்துங்களேன், அது வந்து மக்களிடம் வந்து கேட்டால் ஒரு போராளியாக இருந்த சர்வாதிகாரிகளும் இருக்கிறாங்க. அப்போது அவங்க என்னன்னு கேட்டிங்கன்னா உறுதியாக நிற்பாங்க. நான் தான் இங்கே, எனக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீ வாங்க, நான் உங்களை கூப்பிட மாட்டேன், நீ நம்பிக்கை இருந்தால் நீ என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லுவாங்களே. சீமான் வந்து அப்படி தான், நீங்கள் வாங்கன்னு எல்லாம் கூப்பிட்டாங்க, யாரும் வரவே இல்லை. இப்போ சீமான் வந்து கேட்டிங்கன்னா அந்த தகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த 16% வாக்குகள் பெறும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து வந்துடும். அப்போ முதல் கட்டமாக என்னன்னு கேட்டால் இந்த சட்டமன்ற உறுப்பினராக வந்து தனித்து போட்டிட்டு மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை, அடுத்த இன்னொரு தொகுதிக்கு ஒரு நம்பிக்கை. காரைக்குடி தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்வு செய்யப்பட்டார்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தலில் அது 31 தேர்தலில் மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றியாக மாறதுக்கான வந்து முதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லுவாங்க இல்லையா, ஆரம்பமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஸ்டெப் எடுத்து உள்ள வைக்கிறது தான். சட்டமன்றத்துக்கு உள்ளே போயிட்டாருன்னா சட்டமன்றத்தில் சீமானுடைய செயல்பாடுகள் எப்படி இதை உலகமே கூர்ந்து கவனிக்குது. அதனால தான் வந்து இன்னைக்கு ஏன் வந்து காரைக்குடி தொகுதி வந்து உலகமே உற்று நோக்குது. உலகத்தில் இருக்க அத்தனை தமிழர்களும் ஏன் இங்கே இருக்கிற அத்தனை கட்சிகளும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 100% நான் சொல்கிறேன், கட்டாயமாக சொல்கிறேன், சீமானை வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரைக்குடி மக்கள் கைவிடவே மாட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு கேண்டிடேட்டு நமக்கு கிடைச்சது பெரிய விஷயம். நீங்கள் மற்ற கட்சிகள் நீங்கள் பாருங்கள், நான் பெரிய பட்டியல் போட முடியும் தங்கச்சி, இங்கேருந்து 77 என்னால் பெரிய பட்டியல் போட முடியும் யாரெல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக வந்து அந்த காரைக்குடியில் நின்று ஜெயிச்சிருக்காங்க சொல்லிட்டு. அந்த வேட்பாளர் அத்தனை பேரும் நீங்கள் வந்து நீங்கள் கணக்கு எடுத்தீங்கன்னா 77 எடுத்தீங்கன்னா இந்த தேர்தலில் இப்போ லாஸ்ட்டாக வந்து மாங்குடின்னு பேர் தெரியுமா, காரைக்குடி வந்து மாங்குடின்றவர் தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு. யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்போது காரைக்குடின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டார் தொகுதி ஆகணும்னு சொன்னால், ஒரு நட்சத்திர தொகுதி ஆகணும்னு சொன்னால் சீமான் வந்து வெற்றி பெற்றார்னா அந்த தொகுதி வந்து எப்படி இருக்குன்றது ஒரு நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆளுங்கட்சிக்கிட்ட வந்து இவருடைய குரல் வந்து அந்த அளவுக்கு சட்டமன்ற தொகுதி ஒலிக்கும். அதே சமயத்தில் அந்த தொகுதிக்கு மட்டுமே இல்லை, சட்டமன்றத்துக்கு உள்ளே போயாச்சுன்னா தமிழ்நாட்டு நம்ம என்னதான் நீங்கள் வந்து நம்ம இங்கே வீதியில் வந்து ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம வந்து பேசினாலும் அதுக்கே ரியாக்ஷன் இருக்குது, அது வேறு விஷயம். சரிங்களா, பல விஷயங்கள் வந்து ரியாக்ஷன் இருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். மேடையில் பேசுகிற பேச்சுக்கு சீமானவர்கள் பேசுகிறாருன்னா அது ரியாக்ஷன் இருக்கும், உற்று நோக்குவாங்க, அதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது சட்டமன்றத்தில் போய் பேசினாருன்னா அதனுடைய பேச்சுக்கள் மூலமாக வந்து கேட்டால் கட்சி வந்து அடுத்த நிலைக்கு வந்து போகும், ஒரு வெற்றி பாதையில் பயணிக்கின்றது தான் என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக சார், நடப்பு கால அரசியல் குறித்தும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.